என்னைக்காவது வாழ்க்கை ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா? ம். காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம், தூங்குறோம். திரும்பவும் அதே ஒரு பெரிய ராட்டினத்துல மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, ஒரு சுழற்சி மாதிரி. இந்த வேகத்தை நம்மால குறைக்க முடியல, நிறுத்தவும் முடியல. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? ஒருவேளை ஒருவேளை இந்த சக்கரத்தை நிறுத்துறதுல தீர்வு இல்லாம அந்த சக்கரத்தோட சுழலாத மையத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் தீர்வு இருக்குமோ? அருமையான கேள்வி. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இத உணர்ந்திருப்போம். நீங்க குடுத்திருக்கிற மிர்தாத்தின் புத்தகத்தோட 18வது அத்தியாயம் இந்த கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லலேனாலும் இத நாம பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடுது. ஆமா. இதுல ஒரு தனிப்பட்ட மனிதனோட துக்கத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பத்தின ஒரு பெரிய உண்மையில கொண்டு போய் நம்மள விடுது. இப்படி ஒரு பிரபஞ்ச புரிதலுக்கு வழிகாட்டுதுங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட அழகு. சரி, நாம் அந்த கதைக்குள்ளேயே போயிடலாம். அந்த மடாலயத்துல என்ன நடக்குது? கதை ஒரு புயல் காலத்துல தொடங்குது. வெளியில பயங்கர மழை, வெள்ளம். மடாலயத்துக்குள்ள மிர்தாத் தன்னோட சீடர்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பேச்ச நிறுத்துறாரு. ம் என்ன அவரோட சீடர்கள்ல ஒருத்தராலே ஹிம்பல் அங்க இல்ல. அது மட்டும் இல்ல, ஹிம்பல் ஏதோ ஒரு ஆழமான துயரத்துல இருக்கிறதையும் மிர்தாத் தன்னோட உள்நர்வால தெரிஞ்சுக்கிறாரு. இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு குருவுக்கு தன்னோட சீடன் கூட இல்லைன்னாலும் அவனோட வலிய உணர முடியுதுங்கிறது. சரி, அப்புறம் என்ன ஆகுது? உடனே அபிமாருங்கிற இன்னொரு சீடனை கூப்பிட்டு, ஹிம்பல் ரொம்ப துக்கத்துல இருக்காரு, அவரால இங்க நடந்து வரக்கூட தெம்பில்ல, நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஓ, அபிமார் போய் ஹிம்பலை கூட்டிட்டு வர்றார். ஹிம்பல் உள்ள வரும்போதே தேம்பி தேம்பி அழுதுட்டு வர்றார். அவர் முகம் கண்ணீரால நனைஞ்சு போயிருக்கு. அப்படி என்னதான் ஆச்சு அவருக்கு? ஏன் இவ்ளோ அழுக? அதுதான் கதையோட மையப்புள்ளி. ஹிம்பலோட அப்பா ரொம்ப கொடூரமான முறையில இருந்துட்டார். அப்படியா? அவங்க வீட்ல வளர்த்த காளமாடே அவரை முட்டி கொன்னுடுச்சு. இதுவே பெரிய சோகம்தான். ஆனா இதுல ஹிம்பல இன்னும் உடைச்சு போட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? அந்த காளை மாட்டை வாங்கறதுக்கு பணத்தை அனுப்புனதே ஹிம்பல் தான். அடக்கடவுளே! அப்போ இது வெறும் துக்கம் இல்ல, கூடவே ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சியும் சேர்ந்திருக்கு. ஆமா, நான் அனுப்புன காசுல வாங்கின மாடுதான் எனக்கு அப்பாவை கொன்னுடுச்சுங்கிற எண்ணம் அவரை உள்ளுக்குள்ள அரிச்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த வலிதான் அவரை நிலைகுலைய வச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி சமாதானப்படுத்துவோம்? எல்லாம் விதி, நடந்தது நடந்துடுச்சு, வருத்தப்படாதன்னு தானே சொல்லுவோம். ஆமா, பொதுவா அப்படிதான் சொல்லுவோம். ஆனா மிர்பாத் அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு தோணுது. சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா மிர்தாத் செஞ்சதுதான் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. என்ன செஞ்சார்? அவர் ஹிம்பல பார்த்து, உங்க அப்பா இறந்துட்டதால உங்க மனசு இவ்ளோ வலிக்குது, அந்த வலிதான் கண்ணீரா வெளியே வருது. ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு நிமிஷம், இது என்ன மாதிரி ஒரு கேள்வி? ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இப்படி கேக்குறது காயத்துல உப்ப தேய்க்கிற மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனா மிர்தாத் அங்க என்ன பண்றாருன்னா, ஹிம்பலோட துக்கத்தை ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்காம அது ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்க்க வைக்கிறார். ஓ, புரியுது. உன்னோட துக்கம் பெருசுதான், ஆனா இந்த உலகத்துல இதை விட பெரிய துக்கங்களும் இருக்குன்னு மறைமுகமா உணர்த்துறாரு. அதுக்கப்புறம்தான் அந்த குற்ற உணர்ச்சியோட ஆணி வேறையே தொடறாரு. எப்படி? நீ அனுப்புன பணத்தால தான் அந்த காளை வாங்கப்பட்டதுங்கிறதான உன்னோட அசல் வேதனைன்னு நேரா கேட்கிறாரு. ஹிம்பல் ஆடி போயிடுறார். ஆமா, தான் மனசுக்குள்ள இருந்ததை எப்படி இவரால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு மிரண்டு போயிருப்பா. சரி, இதுக்கப்புறம் தான் மிர்தாத்தோட முதல் முக்கியமான பதில் வருது இல்லையா? ஆமா, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மிர்தாத் ரொம்ப மென்மையா ஆனா உறுதியான குரல்ல சொல்றாரு, ஹிம்பல், உமது தந்தை இறக்கவில்லை. எனக்கு இந்த வரிய படிக்கும்போது ஒரு கணம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்துச்சு. என்னது? ஒருத்தர் இறந்துட்டார், அவர் உடம்பையே ஒரு மாடு கிழிச்சு போட்டுடுச்சு, ஆனா அவர் இறக்கலைன்னு சொல்றாரு. ஆமா, இது என்ன மாதிரியான தத்துவம்? இது ஏத்துக்க கூடியதா இருக்கா? நிச்சயமா இது குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம கண்கள் பார்க்கறத நம்ம காதுகள் கேட்கறது தானே நம்ம உண்மைன்னு நம்புறோம். ஆமனா. மிர்தாத் சொல்றார், இறந்தது உன்னோட தந்தையோட உருவமும் நிழலும் தான். அவரோட சாரம், அதாவது அவரோட உண்மையான தன்மை இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அவரோட சாரம்? நம்மளோட இந்த சாதாரண புலன்களால அந்த மாற்றத்தை பார்க்க முடியாதுன்னு விளக்குறார். உருவம், நிழல், சாரம். இது கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்கே. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்ல முடியுமா? இது புரிய வைக்கிறதுக்கு மிர்தாத் ஒரு அசாதாரண உதாரணத்தை சொல்றார். தேவதாரு மரத்தோட உதாரணம். ஓ, சரி. ஒரு காட்டுல ஒரு பெரிய தேவதாரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்தை வெட்டி ஒரு கப்பலோட பாய்மரமா மாத்தலாம். இல்லன்னா ஒரு கோயிலோட கொடிமரமா செய்யலாம். இன்னும் மோசமா ஒருத்தரை தூக்குல போடுற தூக்கு மரமா கூட அதை பயன்படுத்தலாம். சரி. இப்ப பாருங்க,
அந்த மரம் பாய்மரமா இருக்கலாம், கொடிமரமா இருக்கலாம், இல்ல தூக்க மரமா இருக்கலாம். அதோட உருவமோ பயனோ பேரும் எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அதோட அடிப்படைத்தன்மை என்ன? அது தேவதாரு மரம்தான். ஆமா, அது எப்பவுமே தேவதாரு மரம்தான். அதோட சாரம் மாறவே இல்ல. வாவ், அற்புதமான உதாரணம். அப்போ நம்ம உடம்பு, நம்ம பேரு, நம்ம வேலை இதெல்லாம் அந்த பாய்மரம் கொடிமரம் மாதிரி தானா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாறினாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த நாங்கிற சாரம் மாறாதுன்னு சொல்றாரா? மிகச்சரியா. அந்த சாரம் தனக்குள்ள இருக்கிற தெய்வீக ஒளியோட ஒன்னா கலக்கிற வரைக்கும் அது எந்த உருவத்தை எடுத்தாலும் அது அதுவாகவே இருக்கு. ஓ, உருவங்கள் உடையலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த சாரம் உடையாது. ஹிம்பிளோட அப்பா ஒரு உருவத்தை விட்டு இன்னொரு நிலைக்கு போயிருக்காரு. அவர் அழியல. இதுதான் மிர்தாத் சொல்ல வர்ற உண்மை. இதுவே ஒரு பெரிய புரிதல் தான். மரணத்தை பத்தின பயத்தையே இது குறைக்குது. ஆனா இந்த உருவங்கள் மாறுறத நம்ம பாக்குறோமே, குழந்தை பிறக்குது, வளர்றது, வயசாகுது, இறந்து போகுதுன்னு ஒரு வரிசையில நடக்குதே. ஆமா, இந்த மாற்றங்களை அளக்குற காலம்னு ஒரு விஷயம் இருக்கே, அத பத்தி மிர்தாத் என்ன சொல்றாரு? அங்கதான் அவர் இன்னும் ஆழமா போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அங்கதான் அந்த அத்தியாயத்தோட உச்சமே தொடங்குது. உருவங்கிறது ஒரு மாயைன்னு சொன்னவரு அடுத்து காலங்கிறது அதை விட ஒரு பெரிய மாயைன்னு சொல்றார். அப்படியா? அவர் சொல்றார், நண்பர்களே, எல்லா காலங்களும் முழுமையான ஆயுட்காலங்களே. அதாவது ஒவ்வொரு கணமும் ஒரு முழுமையான வாழ்க்கை. பிறப்புல ஆரம்பிச்சு இறப்புல முடியிற ஒரு நேர்கோடு கிடையாது காலம். அது ஒரு சக்கரம். புலன் உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட சக்கரம்தான் காலம்னு மிர்தாத் சொல்றாரு. அப்போ காலம்ங்கிறது புற உலகத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இல்ல. அது நம்ம மனசு உருவாக்குற ஒரு விஷயமா? ஆமா. மிர்தாத் காலத்தை ஒரு செப்பிடு வித்தைக்காரன், அதாவது ஒரு மெஜிஷியன் சொல்றார். அதை நம்மளை ஏமாத்துது. உதாரணத்துக்கு, நாம வளர்ச்சியையும் அழிவையும் எதிரெதிர் விஷயமா பாக்குறோம். ஆனா மிர்தாத் கேக்குறாரு, அழிஞ்சதுல இருந்து தானே புதுசா ஒண்ணு முளைக்குது, வளர்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு தானே இருக்குன்னு கேக்குறாரு. ஆமா, யோசிச்சு பார்த்தா அது சரிதான். நேத்து செத்து போன நம்ம உடம்பு செல்கள் தானே இன்னைக்கு நம்ம வளர்றதுக்கு உரமா மாறுது. ஆமா, நிஜமே. வாழ்வும் சாவும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்று இல்ல. அதே மாதிரி வேகம் மெதுங்கிறதும் ஒரு மாயைன்னு சொல்றாரு. அது எப்படி? நாம பூமியில மெதுவா நடந்தாலும் சரி, வேகமா ஓடினாலும் சரி, இந்த பூமிங்கிற கிரகத்தோட வேகத்துல தானே நம்ம பிரபஞ்சத்துல சுத்திட்டு இருக்கோம். ஆமா. அந்த வேகத்தோட ஒப்பிடும்போது நம்ம வேகம் ஒரு பொருட்டே இல்லையே. சரி சரி, புரியுது. இந்த காலச்சக்கரத்தோட மாயையை விளக்க மிர்தாத் 2 உருவகங்களை பயன்படுத்துறார். ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல் உருவகம் ஒரு சக்கரத்துல ஓடுற அணில். ஓ, அந்த ஹாம்ஸ்டர் வீல் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். ஒரு அணில் ஒரு சக்கரத்துக்குள்ள நின்னு ஓட ஆரம்பிக்குது. அது ஓட ஓட அந்த சக்கரமே வேகமா சுத்துது. ஒரு கட்டத்துல அந்த சக்கரத்தோட வேகத்துக்கு அணிலால ஈடு கொடுக்க முடியாம அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு சுத்துது. ஐயோ பாவம். மிர்தாத் சொல்றார், மனிதனோட நிலையும் இதுதான். நாம தான் நம்ம ஆசைகளாலையும் பயங்களாலையும் திட்டங்களாலையும் இந்த காலச்சக்கரத்தை சுழற்ற ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அந்த வேகத்துல நாமே மாட்டிக்கிட்டு ஐயோ காலம் வேகமா ஓடுதேன்னு புகார் சொல்றோம். இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையோட இது எவ்வளவு பொருந்தது பாருங்க. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கோல்ஸ், சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ், 24 மணி நேரமும் ஓடுற நியூஸ், ஆமா, இது எல்லாமே நம்மள அந்த அணில் மாதிரி ஓட வச்சுட்டே இருக்கு. அந்த சக்கரத்தை வேகமா சுத்துறதும் நாம தான், ஆனா அந்த வேகத்தை பத்தி புகார் சொல்றதும் நாம தான். இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. ஆமா. இரண்டாவது உருவகம் இதை விட அதிர்ச்சிகரமானது, ஆனா ரொம்ப உண்மையானது. ஒரு பூனையோட உருவகம். சொல்லுங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கிற ஒரு பூனை ஒரு ஈரமான கல்ல பாக்குது. அதிலிருந்து தண்ணி வரும்னு நினைச்சு அதை நக்க ஆரம்பிக்குது. சரி. ஆனா அந்த பூனையோட நாக்கு ரொம்ப கூர்மையா சொரசொரப்பா இருக்கும். அது கல்ல நக்க நக்க அதோட நாக்குல இருந்து இரத்தம் கசிய ஆரம்பிக்குது. ஓ, இப்போ அந்த பூனை தன்னோட சொந்த ரத்தத்தோட சுவையை தான் சுவைக்குது. ஆனா அது என்ன நினைக்குது? அந்த சுவை கல்லுல இருந்து வருதுன்னு நினைச்சுக்குது. அட பாவமே. அதனால இன்னும் வேகமா இன்னும் ஆக்ரோஷமா அந்த கல்ல நக்குது. கடைசியில இரத்தத்தை எல்லாம் இழந்து அங்கேயே மயங்கி விழுந்துருது. என்ன ஒரு பயங்கரமான உருவகம். அப்போ நாம அனுபவிக்கிற துன்பங்கள், வலிகள் எல்லாமே அந்த பூனையோட இரத்தம் மாதிரி நம்ம கிட்ட இருந்து தான் வருதா? ஆமா. ஆனா நாம அது காலம் தர்றது, விதி தர்றது, மத்தவங்க தர்றதுன்னு அந்த கல் மேல பழி போட்டுட்டு இருக்கோமா? எக்ஸாக்ட்லி. காலம் எனக்கு சரியில்லை, என் நேரம் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்றது எல்லாமே அந்த பூனை கல்ல குறை சொல்ற மாதிரி தான். நம்ம துன்பங்களுக்கு நாமளே காரணம். ஆனா அதை வெளியில தேடுறோம். இதுதான் காலத்தோட மிகப்பெரிய ஏமாற்று வேலைன்னு மிர்தாத் சொல்றார். சரி,
இதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப நம்பிக்கை இழந்து போற மாதிரி இருக்கு. நாமளே சுத்துற சக்கரத்துல நாமே மாட்டிட்டு இருக்கோம். நம்ம வழியே நாம சுவைச்சிட்டு அதுக்கு வெளியில காரணம் தேடிட்டு இருக்கோம். ஆமா. அப்போ இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இந்த அணில் மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியதானா? இந்த பூனை மாதிரி நம்மள நாமே ரணமாக்கிக்க வேண்டியதானா? இல்ல, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. மிர்தாத் அந்த வழியையும் காட்டுறார். அதுதான் இந்த அத்தியாயத்தோட சிகரம். அப்படியா? என்னது? அவர் சொல்றார், கால சக்கரம் சுழல்கிறது, ஆனால் அதன் அச்சுத்தண்டு என்றும் ஓய்வில் இருக்கிறது. ஆ, புரியுது. ஒரு மாட்டு வண்டி சக்கரமோ இல்ல ஒரு ராட்டினமோ எவ்வளவு வேகமா சுத்தினாலும் அதோட மையம், அந்த அச்சு, ஆமா, எப்பவுமே அசையாம ஒரே இடத்துல நிலையா இருக்கும். அதேதான். அந்த சக்கரத்தோட விளிம்புல தான் இயக்கம், குழப்பம், பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி, அழிவு எல்லாமே இருக்கு. சரி. அங்க நின்னா நமக்கு தலை சுத்தும். வாழ்க்கை ஒரு போராட்டமா தெரியும். ஆனா அந்த சக்கரத்தோட மைய அச்சுல முழுமையான அமைதி மட்டும்தான் இருக்கு. அங்க காலமும் இல்ல, இடமும் இல்ல. அது ஒரு நித்தியமான ஓய்வு நிலை. அப்போ அந்த அச்சுத்தண்டு தான் கடவுள் அல்லது பிரபஞ்சத்தோட மாறாத உண்மையா? எல்லாம் அதை சுற்றித்தான் சுழலுதே தவிர அது சுழல்வதில்லை. மிர்தாத் அதேதான் சொல்றார். அந்த அச்சுதான் கடவுள். நம்ம விளிம்புல நிக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கை சுழற்சியில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். ஆமா, ஒவ்வொரு கணமும் ஏதாவது மாறிட்டே இருக்கு. ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளைக்கு, ஒரு உறவுல இருந்து இன்னொரு உறவுக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம்னு நம்ம விளிம்புலயே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நிரந்தரம்னு ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சக்கரத்தை நிறுத்தவா முயற்சிக்கணுமா? அதுதான் முக்கியமான விஷயம். மிர்தா சக்கரத்தை நிறுத்த சொல்லல. அது முடியாது. அது பிரபஞ்சத்தோட இயல்பு. அப்புறம் அவர் சொல்ற ஒரே தீர்வு இதுதான். சுழலும் வெளி விளிம்பிலிருந்து அசையாத மைய அச்சை நோக்கி நழுவுங்கள். அப்போது சக்கரத்தின் தலை சுற்றலிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இது ஒரு செயல் மாதிரி தெரியலையே, இது ஒரு மனநிலை மாற்றம் மாதிரி இருக்கே. ஆமா, நம்ம கவனத்தை வெளியில நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான மையத்துக்கு திருப்புறது. டுங்கோ. அப்சல்யூட்லி. இது ஒரு அவேர்னஸ் ஷிஃப்ட். நம்ம ఎన్నో విచారంగల్, భావనైகள், శరీరంలో జరిగే మార్పుகள், అన్ని చక్రమంచులో జరిగే సంఘటనలు. அப்போ அடுத்த முறை எனக்கு டென்ஷனாவோ கோபமாவோ இல்ல ரொம்ப சந்தோஷமாவோ இருக்கும்போது அந்த உணர்ச்சியில மூழ்கி போகாம, ஆமா, ஓ, இந்த உணர்ச்சி என் மனசுங்கிற சக்கரத்தோட விளிம்புல இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆனா நான் இந்த உணர்ச்சி இல்ல, நான் இத பார்த்துட்டு இருக்கிற மையம்னு ஒரு சின்ன விலகல் கடைபிடிக்கணுமா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் பயிற்சி. அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த சக்கரத்தோட வேகம் உங்களை பாதிக்காது. பிறப்பு இறப்பு கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா நீங்க அந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டவருங்கிற உண்மையை உணர்ந்துடுவீங்க. ஹிம்பலோட ஒரு கண்ணீர் துளியில ஆரம்பிச்ச இந்த உரையாடல் கடைசியில பிரபஞ்சத்தோட மையத்துல இருக்கிற ஒரு அமைதி புள்ளியில வந்து நிக்குது. ஆமா, ஒரு தனிப்பட்ட துக்கத்தை வச்சு மரணம், காலம், கடவுள்னு எல்லாத்தையும் விளக்கிட்டார் மிர்தாத். ஆமா. அதனாலதான் மிர்தாத்தோட கடைசி வார்த்தைகள் ஒரு தியானம் மாதிரி இருக்கு. அவர் சொல்றார், காலம் உங்களை சுற்றி சுழலட்டும், நீங்கள் அதனுடன் சேர்ந்து சுழலாதீர்கள். வாவ். அதாவது உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வின்னு நிகழ்வுகள் வந்து போகட்டும், நீங்க அதோட மையத்துல அசையாம அமைதியா நில்லுங்க. அந்த அமைதி தான் நீங்க. இந்த அத்தியாயம் உங்ககிட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த பிம்பத்தை விட்டுட்டு போகுது. அந்த சுழலும் சக்கரம், அசையாத மையம். அடுத்த முறை வாழ்க்கையோட வேகம் உங்களை இழுத்துட்டு போற மாதிரி நீங்க உணரும்போது இது எப்படி நிறுத்துறதுன்னு கேட்கறதுக்கு பதிலா ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம். நான் இப்போ இந்த சக்கரத்தோட விளிம்புல ஓடிட்டு இருக்கேனா இல்ல அதோட அமைதியான மையத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேனா?